40, 50 வயசுல இந்த வீடு வாங்கணுன்ற தாட்ஸ் ரொம்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ வயசாயிட்டே இருக்கு, இருக்கிறது கடைசி காலத்துல இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிட்டே இருப்பாங்க. வீடு வாங்குறது ஒரு கரெக்டான ஆப்ஷனா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சப் கொஸ்டின் என்னன்னா, எப்படி வாங்கணும்? இல்ல உண்மையாலுமே ரிட்டயர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயம் என்ன மேம்? ஒரு 40க்கு மேலே வந்துச்சுனாக்கா ஒரு வீடு கண்டிப்பாக தேவை. ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வீடு கொடுக்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் 2 பேர் தான் இங்கே இருப்பாங்க, பிள்ளைங்க ஊருக்கு போயிடுவாங்க. இந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா யார் பார்க்குறது அவங்கள? அந்த ஓனரோட பொறுப்பாயிடும். அதுக்காக வேண்டி வயசானவங்களுக்கு வீடு கொடுக்கறத நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வாடகை ஏறிட்டு போகுது. ஏற்கனவே நம்மளுக்கு இன்கம் கிடையாது 60 வயசில். பேசிவ் இன்கமில் வாழணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னும் வாடகை ஜாஸ்தியாகிட்டே போச்சுன்னா அவங்க எப்படி சமாளிக்க முடியும்? அதனால் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லோனெல்லாம் முடித்து கையில் ஒரு வீடு இருக்கணும். ஓகே. அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியும், கஷ்டம் இல்லாமல் கொண்டு போக முடியும். அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, 2 தப்பு பண்ணுறாங்க. ஒன்று வந்து வாங்கும்போது ஒரு 3 பெட்ரூம், அதில் ஒரு வில்லா, அதில் ஒரு தோட்டம், அப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிஜமாவே உங்களுக்கு எப்போ வீடு தேவைன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் தான் தேவை.